தமிழக கேரள எல்லைப் பகுதி அமைந்துள்ள ஆரியங்காவு ஐயப்ப சுவாமி கோயிலில் நடைபெற்ற பாரம்பரியமிக்க பாண்டியன் முடிச்சு திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜன், இந்த பாண்டியன் முடிச்சு திருவிழா எத்தனை நாட்கள் நடைபெற உள்ளது? எவ்வளவு பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள்? விவரங்களை சொல்லுங்க. அதாவது கவிப்பிரியா, தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ள ஆரங்காவு ஐயப்ப சுவாமி கோவிலில் நடைபெற்ற பாரம்பரியமிக்க பாண்டியனின் முனிச்சி திருவிழா. இந்த திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதாவது ஐயப்ப சுவாமி திருக்கோணத்தில் காட்சியளிக்கும் ஆரங்காவு ஐயப்பன் கோவிலில் வருடந்தோறும் மார்கழி மகோத்சவ திருவிழாவானது வெகுமரியாக நடத்துவது வழக்கம். அந்த வகையில் இந்த வருடத்துக்கான மார்கழி திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கிய நாளிலிருந்து 10 நாட்கள் இந்த திருவிழாவானது நாள்தோறும் பல்வேறு ராஜ அலங்காரங்கள், ஊர்வலங்கள் அந்த கோலத்தில் காட்சியளித்தது. தற்போது ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் நடைபெற்றன. இந்த நிலையில் இந்த நிகழ்வின் முக்கிய நிகழ்வான பாண்டியன் முடிச்சு என்கின்ற நிச்சயதார்த்த விழா ஆரங்காவு ஐயப்ப சுவாமி கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. குறிப்பாக மதுரை பெண்ணை ஐயப்பன் திருமணம் செய்வதாக ஐதீகம் கூறும் நிலையில் நேற்று தமிழ் பாரம்பரியத்துடன் பாண்டியன் முடிச்சு என்கின்ற நிச்சயதார்த்தத்தை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த நிலையில் முன்னதாக மாம்பழத்துறை பகவதி அம்மன் கோவிலில் இருந்து மணப்பெண் ஜோடி வடிவில் ஊர்வலமாக ஆட்டம் பாசத்துடன் கோலாகலமாக எடுத்து வரப்பட்டது. இந்த நிச்சயதார்த்த விழாவானது விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான தமிழகம் மட்டுமில்லாமல் கேரளா ஐயப்ப பக்தர்களும் அந்த பாரம்பரியமிக்க அந்த பகுதியில் உள்ள மக்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்வில் ஏராளமான பெண்கள் ஊர்வலமாக சென்று தற்போது இந்த நிச்சயதார்த்த பாண்டி முடிச்சு என்பது விமரிசையாக நடைபெற்றது. கவிப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி ராஜன்.